ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். எங்கேயும் கதல் எப்போதும் கதல் அப்படின்ற சீரிஸோட அடுத்த படத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தில் எடுத்தோடனே நம்மளோட சின்சுவை தான் கட்டுறாங்க. இந்த இடத்துல எல்லாருமே ஹீரோயினை சுற்றி அவங்க அப்பா, அம்மா, அண்ணன், ஜியான் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. அவங்கெல்லாம் வருத்தப்பட்டு இருக்காங்க, இந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்படும் போது அப்போ ஜியான் சொல்கிறாரு, அவங்க வந்து அம்னீஷியா போர்ஷன் கேட்டிருக்காங்க, அதனால் அவங்க ஏதோ மறக்கணும்னு நினைக்கிறாங்க, நீங்கள் யாரும் அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னா சரின்றாங்க. இத்தனை நாள் வந்துட்டு அந்த பெல்லை சீல் பண்ணதுலேருந்து அவள் தூங்கிட்டு இருந்தான்னு சொல்லிடுங்க, அதுதான் அவளோட ட்ரையலு, அப்போ வந்து ஹைகார்டாக மாறிட்டான்னு சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. இவங்களும் சரின்றாங்க. அப்போ இவளுக்கு காயம் கண்ணில் பட்டிருக்கே, அதுக்கு அப்படின்னு இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு டிசீஸ் இருக்குதுன்னு சொல்லிடுங்க அப்படின்றாங்க. உடனே நான்லாம் இந்த போய் சொல்ல மாட்டேன், அவங்க அண்ணனையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே நான் ஏன் அப்படின்னு நீ சொல்ல மாட்டேன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்கிறேம்மா அப்படின்றாரு பிரதரும், 4th பிரதரு. அப்போ இருந்துட்டு ஜியான் போய் அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், ஒரு மருந்து எடுத்துகிட்டு வாங்க, அந்த மருந்துலன்னா அவங்களுக்கு பொண்ணுக்கு ஒரு மருந்து செஞ்சு தரேன் கண்ணுக்கு அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டே இருக்க அந்த 4th பிரதர் வந்துட்டு ஜியான் வெளியே வரும்போது கேட்குறாங்க, நீங்கள் எது சொன்னீங்கனாலும் எங்கள் அப்பா அம்மா ஓகே சொல்கிறாங்க, நீங்கள் அவ்வளோ முக்கியமானவங்களா, நீங்கள் யார் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே தெரிஞ்சவங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்னதே பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தா நான் உங்கள் அம்மா முதல்ல பார்த்தோன்னே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் உங்கள் அம்மா தான் ஒரு ரொமான்டிக்கே இல்லாத ஒரு பர்சனான உங்கள் அப்பாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் 2 பேரும் சும்மாவே தான் அவ்வளோவா எதுவும் பேசிக்கல, ஆனால் பேட்டில் நடக்கும்போது நானும் உங்கள் அப்பாவும் நிறைய இடங்களில் சேர்ந்தே ஃபைட் பண்ணோம், அதனால் நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், அதனால தான் நான் தான் விட்டு கொடுத்துருக்கேன், நீ சந்தோஷப்பட்டுருக்கணும், நீங்களாம் பிறந்திருக்கீங்கன்னா அது காரணமே நான் தான் அப்படிங்கிறாரு. உன்னை வந்துட்டு நீயே ஒரு ஓல்டு ஃபீனிக்ஸு, உன்னை போய் எங்கள் அம்மா விரும்புங்க, என்னது ஓல்டு ஃபீனிக்ஸா, நீயே சின்ன வயசில் பிறந்து ஒரே வரான போதெல்லாம் நீ என்னையே தான் சுற்றி வருவேன், எப்போ பாரு எனக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டு என் மேலேயே தான் இருப்பேன், நான் தான் உன்னை பார்த்துக்கிட்டேன் தெரியுமா அப்படின்னு. என்னது அப்படி சொல்லிட்டு ஒரு ஷாக் ஆகுறாரு நம்ம ஜியான் வந்து சிரிச்சுட்டே அங்கேருந்து போயிட்டாரு. அதே சமயத்தில் நம்ம ஹீரோ கட்டுறாங்க. ஹீரோக்கிட்டேயும் அவங்க அம்மா வந்து இந்த அம்னீஷியா போர்ஷனை கொடுக்குறாங்க, நீ அவளை மறந்துடுன்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. கொஞ்ச நாள் கழித்து நம்மளுடைய ஹீரோயின் எழுந்திரிச்சிடுறாங்க. எழுந்திரிச்சோடனே எனக்கு கண்ணு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்தாம்மா நீ இதை வச்சுக்க, உனக்கு சின்ன வயசுலேருந்து டிசீஸ் இருந்துச்சு, உனக்கு இப்போ வந்து அந்த பெல்லை வந்து சீல் பண்ணதுனால உனக்கு அது அதிகமாகிடுச்சு, ஹைகார்டாக உனக்கு ட்ரையல் ஆகிடுச்சு, அந்த சமயத்தில் உனக்கு கண்ணும் பாதிக்கப்பட்டுருச்சு, அதனால் அப்பா போய் இதை எடுத்துகிட்டு வந்தாங்க, ஜியான் இதை சரி பண்ணிட்டாங்க, இதை நீ போட்டுக்கோ உனக்கு கண்ணு சரியாயிடும்ன்றாங்க. அதேமாதிரி அவங்க போட்டோன்னே கண்ணு சரியாயிடுது, அந்த ரிப்பன் மாதிரி உனக்கு கொடுத்துருக்காங்க, அதை வச்சோன்னே. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, என்ன ஐகார்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நீ ஐகார்ட் ஆகிட்ட, ஹெவன்லி ட்ரையல் உனக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னோடனே, எப்படி நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னோடனே, நீ ஒரு லக்கி பர்சன்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஐயோ அப்படி சொல்லிட்டு இவங்க வேகமாக எழுந்திரிச்சு வர்றாங்க. எங்கே போகிறேன் அப்படின்னா, ஐயோ மாஸ்டர் அப்படின்னு கத்திட்டே வர்றாங்க. அந்த சமயத்தில் ஜியானை அந்த குகையோட வாசப்படியிலே பார்க்குறாங்க. எங்கே மாஸ்டர் அப்படின்னா, உள்ளே போய் பாரு அப்படின்னா உள்ளே போய் பார்க்குறாங்க. அவங்க மாஸ்டர் அப்படியே இருக்காரு. என்ன இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, நான் அவருக்கு வந்து இதயத்துலேருந்து ரத்தத்தை கொடுக்கவே இல்லை, ஆனால் அவர் நல்லா இருக்காரு அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் சீக்கிரமாக எந்திரிக்க போகிறாருன்னு அர்த்தம் அப்படின்னா ஒரு க்ளோஸ் அப்பில் நம்ம மாஸ்டர் காட்டுறாங்க. அப்புறம் வந்துட்டு அவங்க அங்கேருந்து டென்னுக்கு வந்துட்டு அந்த இவங்களோட குகைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். அப்போ வந்துட்டு மீகு வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்மளோட பைஃபின்ச்சு வந்துட்டு ஹெவன்லி பேலஸ்லேருந்து வந்ததுலேருந்து சும்மா அழுதுகிட்டே இருக்காங்க, என்னன்னு கேளுங்க, நீங்கள் தான் போய் சமாதானப்படுத்தணும், என்ன தான் வந்துட்டு அவர் அண்ணன் சமாதானப்படுத்தினாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னானே இவங்க உள்ளே வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு இவங்க அழுதுட்டுருக்காங்க 4th பிரதரோட மடியில் படுத்துட்டு. அப்போ வந்து அவங்க கேட்குறாங்க, என்னம்மா ஆச்சு, ஏம்மா எப்போ பாரு சரக்கு அடிச்சுட்டு அழுதுட்டுருக்க அப்படின்னோடனே, நான் வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஜியானையும் அவங்க 4th பிரதரையும் அனுப்பிச்சுட்டு அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்க சொல்கிறாங்க, ஏப்பா உங்கள் அப்பா கூட பிறக்கல, அவர் வந்து இந்த உலகத்தை ஃபுல்லாக ரூல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவ்வளோ பெரியவரையா நீ விரும்புகிற அப்படின்னா, எனக்கு அவர் மேலே தானே காதல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது நடந்திருக்கா அப்படின்ட்டு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்மளோட ஹெவன்லி பேலஸில் நம்ம ஹீரோ கட்டுறாங்க. அவர் வந்துட்டு அங்கேருந்து மோய்வானியும் சியினையும் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டுருக்காரு. அதை பார்த்து 3rd பிரின்ஸ் வந்துட்டு, ஏன்ப்பா அவரை ஏன்ப்பா கேட்குறேன், அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, அதனால் அவங்கள எங்கேயோ கடத்திட்டு போய் வச்சுருக்காங்க, ஏன்னா இப்போ அவங்க 2 பேரும் உயிரோடு இருக்காங்கனாலே நம்மளுக்கு தெரியல அப்படின்போது, இல்லை சியனுக்கு தெரிஞ்சிருக்கு மோய்வானை எப்படி திரும்ப உயிரோடு கொண்டு வரணும்னு, அதை தான் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னே, ஏப்பா நீ சூசுக்காக இது செய்கிறியோ அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டுறாரு. உடனே அந்த சமயத்தில் சிம்மின் இருந்துட்டு சொல்கிறாரு, இதை பற்றி சியனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் எதுக்கும்
சின்சுவை போய் கேட்டு பாருங்க அப்படின்னோடனே உடனே இவர் ஹீரோ நேராக எழுந்திரிச்சு சின்சுவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இன்றைக்கி உனக்கு கல்யாணம்டா அப்படின்னு எனக்கு மறந்துருச்சு அப்படிங்கிறாரு. உடனே இங்கே வந்து ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயின் கிட்ட பை ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்ருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் எனக்கு அது லவ் பண்ணிக்கிங்களா அப்படின்ட்டு. அந்த சமயத்தில் ஆமாப்பா ஒரு தடவை தவறே பண்ணிவிட்டேன், அப்புறம் சரியாயிடுச்சு அப்படின்றாங்க. யார் அப்படின்னு சொல்ல மாட்டேன் கூட எனக்கே வெக்கமாகுது அப்படிங்கிறாரு. அந்த சமயத்தில் மீகு வந்துட்டு இந்த மாதிரி க்ரௌன் பிரின்ஸ் வந்திருக்காரு அப்படின்னா, க்ரௌன் பிரின்ஸ் எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னா ஒன்று பை ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, நீங்கள் அவரை கல்யாணம் பண்ணிக்கூட. நான் ஏன்டி அவரை கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு அந்த செகண்ட் பிரின்ஸை தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி வந்துட்டு அவங்க வந்து உங்களுடைய வேலைக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணதுனால நான் இவங்களுக்கு வந்து இவங்க கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை நான் இப்போயே தடுக்க போகிறேன்னொன்னே, இல்லை எல்லோரும் முன்னாடியே சொல்லியாச்சு அப்படின்றாங்க. சரி பை ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்குறாங்க. என்னன்னு கேட்டால் சீன் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு தெரியாதுன்றாங்க. அதே வந்து இங்கே சூஜினை கட்டுறாங்க. சூஜின் ரொம்ப சந்தோஷமாக கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கல்யாணம் ஆகி ரெடி ஆகிட்டு வரும்போது அந்த வேலைக்கார பொண்ணு சொல்லுது, சூசுவை மறக்க வைக்கிறதுக்கு உங்களால் முடியும், உங்கள் அழகில் மயங்கி ஒரு மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்க அப்படியே அவங்கள பூஸ்டப் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோ வெளியே நின்றுட்டுருக்காரு. இவங்க ஒரே ஆசையை எழுந்திரிச்சு வந்து நம்மளுக்காக தான் காத்துட்ருக்காங்கன்னு நினச்சி பல்லக்குலேருந்து இறங்கி வேகமாக ஓடி வந்தா ஹீரோ பெரிய கத்தி எடுத்து நேராக நெஞ்சிலேயே இறக்கி விடுறாரு. உடனே அந்த பொண்ணு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒன்றுமே பேசல, அவர் பாட்டுக்குள்ளே போயிட்டார், கதவை சத்திக்கிட்டாரு. உடனே இங்கே கட்டுறாங்க. அவர் ரூம்க்கு வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவங்க ஒரு ஹீரோயினை கண்காணிக்கிறதுக்காக ஒரு சிசிடிவி மாதிரி அவர் கையில் ஒரு மிரர் ஒன்று இருக்கும், அதை பார்த்துட்ருப்பாரு. இன்னொன்று இவங்க 2 பேர் பேசிக்கிறதுக்கு ஒரு மிரரு, அப்புறம் அந்த ஜெட் பியூரிஃபை குலன் ஃபேன் இருக்குல்ல அந்த ஃபேனு, அதுக்கப்புறம் அந்த அவங்க கண்ணில் கட்டி இந்த ரிப்பனு, இது எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது வருத்தப்பட்டுருக்காரு. இதெல்லாம் அவங்களோடது இல்லையா, அதனால். அப்போ நம்ம ஹீரோயினும் குலனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அவங்களுடைய ஒயின் பாட்டிலை திரும்ப வச்சுட்டு இங்கே 9th இருந்திருந்தாருன்னா எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கும் போது தான் அவங்களோட விசிறியை ஞாபகம் வருது. அவங்க விசிறிக்கு அவங்க சம்மன் கொடுத்தோன்னே ஹீரோ கையிலேருந்து அப்படியே மறைஞ்சு போயிடுது. ஹீரோ வந்துட்டு சீன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் குலன் மவுண்டனுக்கு வராரு. ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் குலன் மவுண்டனில் தான் இருக்காங்க. அவங்க அங்கேருந்து அவங்களோட விசிறியை பார்த்துட்டு நல்ல வேலை நான் உன்னை தொலைச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு அவங்க என்ட்ரன்ஸ்லேருந்து மறையவும் கரெக்டாக உள் ரூம்லேருந்து என்ட்ரன்ஸ்க்கு நம்ம ஹீரோ வரவும் சரியாக இருக்குது. ஆனால் அவங்க 2 பேருமே ஒருத்தங்க சந்திச்சுக்கல. அப்போ வந்துட்டு அவர் அங்கேருந்து குள்ளன் மவுண்டனில் யாருமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி போகிறாரு. அந்த சமயத்தில் ஹெவன்லி பேலன்ஸில் கிங் வந்துட்டு நம்ம ஹீரோக்காக காத்துட்ருக்காங்க. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எங்கேப்பா போயிருந்தேன் இவ்வளோ நேரம் அப்படின்னா, நான் இந்த மாதிரி மோய்வானை தேடிட்டு போயிருந்தேன் அப்படின்னோடனே, நான் வந்து சுஜினை பேசுகிறதுக்காக உன்னை கூப்பிட்டா அந்த பொண்ணு உனக்காக தான் விளக்கு கொடுத்தா, அதனால தான் நான் உன்னை வந்து இந்த பேலஸில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு. அந்த பேலஸில் என்னோடய குவார்ட்டர்ஸ் பெருசு, என் ரூம் என்னோடய பேலஸ்க்கும் ஹீரோயினோட பேலஸ்க்கும் வராமல் அவன் எந்த இடத்துல வேணாலும் தங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அவர் உள்ளே வரும்போது கரெக்டாக நம்மளுடைய அசிஸ்டன்ட் பொண்ணு வந்துட்டு சூசுவை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோயின் நம்ம சூஜின்னு ஒரு ஐடியா சொல்கிறாங்களா அப்படின்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோ வந்துட்டு சூஜினை பார்க்க போனால் சூஜின் வந்துட்டு, நீங்கள் வந்து நான் கேட்குற விஷயம் எனக்கு செஞ்சிங்கன்னா தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு. சொல்ல என்ன அப்படின்னு சொன்னோன்னே, நான் வந்து உங்களோட பேலஸில் இருக்கணும், நான் அவனை கல்யாணம் பண்ண மாட்டேன், என் பேலஸில் வச்சுக்கிறேன் நான் சொல்ல அப்படின்னோடனே, உடனே இந்த மாதிரி உங்களுடைய ஹீரோயின் யூஸ் பண்ண ஒரு துணியை எடுத்து நீங்கள் அந்த விளக்கில் எரிச்சிங்கன்னா அவங்க எங்கே இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு டூப்ளிகேட்டாக உங்களுக்கு அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஹீரோவும் அங்கே வந்து உடனே கிளம்பிடுறாரு. அவர் இந்த மாதிரி ஹீரோயினோட ட்ரெஸ் அங்கே ஒன்று இருக்கும், அதை எடுத்து எரிச்சோடனே பீச்வுட்லேருந்து அப்படியே ஃபுல்லாக பீச் பெட்டல்ஸ் ஃபுல்லாக பறந்து பேலஸ்க்கே வந்துடுது. ஆனால் இவருக்கு வந்து நம்மளுக்கே தெரியுது பீச் வுட்லேருந்து வருதுன்னா அங்கே போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ வந்து அங்கே பார்த்துட்டு அழுதுட்டுருக்காரு. அந்த சமயத்தில் அழுது முடித்தோடனே அவர் அந்த ஹீரோயினோட பேலஸ் ஃபுல்லாக பீச் ட்ரீயாக வச்சிட்றாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ குட்டியை தூக்கிக்கிட்டு, நம்ம குட்டி பையன் இருக்கார்ல அவரை தூக்கிக்கிட்டு எப்போ பாரு அந்த மவுண்டனில் இவங்க குடியிருந்தாங்களே ஒரு ஹட்டு, அந்த ஹட்டுக்கு வந்துடுவாங்க. அங்கே வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய நம்ம ஹீரோயினோட கண்ணில் ரிப்பன் கட்டியிருக்க மாதிரியே ஒரு பிக்சரை வரைஞ்சி அந்த குட்டி பையனுக்கும் அடிக்கடி இவங்க சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க, இதுதான் அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஒரு ஹியூமனுன்னு சொல்லி வளர்த்துறாங்க. இதுவே 300 வருஷம் ஆகிடுச்சு. நம்ம குட்டி பையன் நல்லா வளர்ந்துட்டான். அவன் தான் எடுத்தோடனே மைண்ட் வாய்ஸில் சொல்லிகிட்டு இருக்கான், நான் வந்து 300 வருஷம் ஆகிடுச்சு, நான் பிறந்து எங்கள் தாத்தா தான் கிங்கு, எங்கள் அப்பா தான் க்ரௌன் பிரின்ஸ், இப்போ நான் வந்துட்டு அடுத்ததாக வரப்போகிறேன், எங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்க, அவங்க ஒரு மோட்டல் வெளில இருக்காங்க, அவங்க வந்து இப்போ இறந்து போயிட்டாங்க, கொஞ்ச நாளில் வந்துடுவாங்க அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நம்மக்கிட்ட ஹீரோ கட்டுறாங்க. ஒரு 300 வருஷமாக அந்த விளக்கை எரிச்சிக்கிட்டே இருக்காருப்பா, எங்கே இருக்கிறான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அதே சமயத்தில் நம்மளுடைய மிகவும் பைஃபன்ச்சியும் கட்டுறாங்க. பைஃபன்ச்சி சொல்கிறாங்க, ஆண்டியோட பிறந்த நாளுக்கு நம்ம என்ன செய்யலான்ட்டு யோசிக்கும் போது அப்போ மீகு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு விளக்கு இருக்காமா, அது வந்து சோல்
கேதர் பண்ணுவோமா, நீங்கள் வேணால் மோய்வானை எழுப்பி பாருங்களேன் அப்படின்னு சொன்னோடனே உடனே இதையும் பைஃபன்ஷோ நம்பிட்டு சூஜின் மாதிரியே நடித்து உள்ளே போய் அந்த விளக்கு எடுத்துகிட்டு ஓடி போயிடுறாங்க. அதை வந்துட்டு நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிறாரு சூஜின் தான் எடுத்துட்டாங்கன்னு நினச்சி சூஜின் கிட்ட வந்து திட்டிட்டு போகிறாங்க. அப்போ சூஜின் அழுகுறாங்க, இத்தனை வருஷமாக அவள் இருந்து எனக்கு பிரச்சனை பண்ணால் இப்போ விளக்கில் கூட எனக்கு பிரச்சனை பண்ணுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ உட்காந்து அழுதுட்டுருக்காரு. அந்த சமயத்தில் தேர்ட் பிரின்ஸ் வந்து கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, சூஜின் அப்போவே சொன்னால் நான் அவன் கூட வாழ மாட்டேன், நான் உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஏன் முன்னாடி வரவும் மாட்டேங்கிறா, இத்தனை வருஷம் ஆகிப்போச்சு, இப்போ விளக்கம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அந்த சமயத்தில் இந்த விளக்கு எடுத்துகிட்டு வந்து மோய்வானோட தலைக்கிட்ட வச்சுருப்பாங்க நம்ம பைஃபன்ஷோ. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, இல்லை நீ இதை எப்பவே எடுத்துகிட்டு போயிரு, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எடுத்துகிட்டு வந்ததுக்காக பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மாஸ்டரோட சோல் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. அதே திரும்ப கொண்டு வந்து கொடுக்கலான்ட்டு சிமின் கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா சிமின் வந்து போச்சு நீ மாட்டினா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்ட்டு நேராக தேர்ட் பிரின்ஸ் கிட்ட வந்து சொல்கிறாங்க. தேர்ட் பிரின்ஸ் சிமின்னு கொண்டு வந்து அந்த விளக்க கொடுத்தோன்னா செம்ம காண்டாயிடுறாரு நம்ம ஹீரோ. அப்போ வந்து அவர் திட்டலான்னு வரும்போது, தயவு செஞ்சு விட்டுரு, அது உன்னோட மனைவியோட அக்கா பொண்ணு, அதை நீ அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வந்துட்டு சிமினும் இருந்துட்டு அவங்க வந்து ஹெவன்லி ட்ரையலுக்கு போகிறாங்க, தயவு செஞ்சு நீங்கள் அதையும் வந்து அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு ஒரு கோச்சிக்கிட்டு தயவு செஞ்சு அந்த பிள்ளைய மூஞ்சில் முழிக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாங்க. அதே திரும்ப இவங்க இப்படி போய் சொல்லிட்டு வர்றதுக்குள்ளே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அந்த விளக்க பற்ற வச்சு தன்னுடைய சோலையவே அதில் போடுறதுக்கு போகிறாரு. அதை கரெக்டாக நம்மளுடைய தேர்ட் பிரின்ஸ் வந்து நிறுத்திட்டு, என்னடா இப்படி பண்ணிட்டேன், நீ மட்டும்தான் உலகம், நீ தாண்டா கவுண்ட் பிரின்ஸே, இந்த பேலஸை யாரா பார்த்துக்குவா அப்படின்னோடனே இவர் இன்னும் அழுகுறாரு. அப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, டேய் சேர்றா, நீ சொல்கிறதெல்லாம் சரி தான், ஏதோ ஒன்று நடக்குது, கடைசியில் உன்னோட நீயும் போயிட்டீன்னா அந்த குழந்தைய யார் பார்த்துக்குவா, நீ அதை யோசிச்சியா, சூசோ நீ சொல்கிறதெல்லாம் சரி தான், அப்போ அந்த குழந்தைய யார் பார்த்துக்குவா, உன்னை நம்பி தானே அந்த புள்ள இருக்குது அப்படி சொல்லினோடனே இவர் அப்படியே அழுகுறாரு தேம்பி தயவு செஞ்சு விட்டுடா, நீ உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு எங்களையும் கஷ்டப்படுத்தாத அப்படின்னோடனே இவர் அழுதுகிட்டே அமைதியாக இருக்கார். அதே சமயத்தில் பேலஸில் வந்து கிங்கு கிட்ட உடனே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு சூஜின் பிள்ளை இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இவங்களும் இருந்துட்டு தேர்ட் பிரின்ஸும் சிமினும் கூட சொல்கிறாங்க, இந்த மாதிரி தான் அந்த பொண்ணு தெரியாமல் போயிடுச்சு, மன்னிச்சு விட்ருமா அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு சூஜின்னு சொல்லிடுறாங்க. கிங்கோ வந்துட்டு மன்னிப்பு கேட்க சொன்னதுனால இவங்க வந்து ஓகே மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் ஹியூமன் வெல்ல நம்ம குட்டி பையன் இத்தனை நாள் இந்த இடத்துல தான் இருந்திருப்பான், அவங்க அப்பா பட்ட கஷ்டம்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த சமயத்தில் இவன் போய் அவங்க அம்மா எப்படி தொலைஞ்சு போனாங்களோ அந்த மாதிரி நாமளும் தொலைஞ்சு போகலான்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே காணாமல் போயிடும். ஏன்னா அது குட்டி பையன் இல்லையா, அவனுக்கு தெரியல. அப்போ வந்து ஒரு ஸ்னேக் டீமன் கிட்ட மாட்டிக்கும். அந்த சமயத்தில் ஒரு பொண்ணு தான் வந்து அவனை காப்பாற்றி அவனோட ஹட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. இங்கே எல்லோரும் தேடிட்டுருக்காங்க. ஹட்டில் பார்த்தோன்னே நேராக ஹீரோ வந்து ஓடி வந்து தன்னுடைய பையனை ஹக் பண்ணிக்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்த எபிசோடை பார்க்குறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.